ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. இன்றைக்கும் இந்த பசுக்களினுடைய பெருமையை கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். நாம் இந்த நாகரீகம் அப்படின்றதான பெயரனால தர்மானுஷ்டானத்தை விட்டுட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம். நகரத்தினுடைய வாழ்க்கை அப்படின்னு வரச்சே முதல்ல நாம் இழந்தது என்னன்னு கேட்டால், உறவுகளுக்கு முன்பாக நம்முடைய கோமாதா பசுக்களை இழந்தோம். ஒருத்தருடைய செல்வம், அவர் எவ்வளவு பசுக்களை வைத்து கொண்டிருக்கிறார், எவ்வளவு பசங்கள் அவருக்கு இருக்குது, எவ்வளவு சொத்துன்றதை விட எவ்வளவு பசுக்களை கோசம்ரட்சணம் பண்ணுறார் அப்படின்றத வச்சுட்டு தான் அந்த காலத்தில் அந்த செல்வத்தை கொண்டாடினான். நாம் உறவுகளை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம் இல்லையா, தர்மத்தை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம் இல்லையா. இப்போ என்ன ஆயிடுத்துன்னா, நாகரிக வாழ்க்கையில் பசுவை மறந்தே போயிட்டோம். ஏதோ வெறும ஒரு உணர்ச்சி வேகத்தில் யாரோ ரெண்டு பேர் ஏதாவது சொன்னான்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோமே தவிர்த்து, உண்மையிலேயே நமக்கு அந்த பசுவின் மீது ஒரு பக்தி இருந்ததுன்னு சொன்னால் அதை நம்ம விட்டிருக்க மாட்டோம். ரெண்டாவது, நான் சொல்கிறத நல்லா மனசில் வாங்கி யோசிச்சு பாருங்க. எத்தனை பேருடைய இல்லங்களில் பசுஞ்சாணத்தை உபயோகிப்பது இன்றளவும் தொடர்கிறது. பசுஞ்சாணம் அது எவ்வளவு முக்கியம். எப்போ நாம் பசுவையோ பசுஞ்சாணத்தையோ நமக்கு தேவை இல்லைன்னு நினைச்சோமோ அப்பையிலிருந்து நம்ம தர்மத்திற்கு அடி மேல அடி விழுந்துட்டே இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? நன்னா யோசிச்சு பாருங்க. நம்ம ஹிந்து தர்மத்திற்கு அடி மேல அடி விழறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பசுவை நாம ஒதுக்கி வச்சோம், பசுவினுடைய பஞ்ச கவ்யத்தை ஒதுக்கி வச்சோம். முக்கியமா பசுஞ்சாணத்தை தொடர்ந்து கூட பெரிய ஆபாசம், நாசூக்கு அப்படின்னு நினைச்சுட்டோம் பாருங்க. அதுல இருந்து ஆரம்பிக்கிறது நம்முடைய வீழ்ச்சி. அப்பைய தீட்சிதர் எவ்வளவு பெரிய மகான், பாரதத்தின் தலை சிறந்த பண்டிதர், பெரிய ஞானி அப்பைய தீட்சிதர். அந்த அப்பைய தீட்சிதர் வேதாந்த தேசிகனுடைய யாதவாபியுடைய மகாகாவியத்திற்கு வியாக்கியானம் பண்ணச்சே சொல்றார், வேதைஷ்ச விப்ரைஷ்ச சதீபிஹி சத்யவாதிபிஹி தாத்ருபிஹி தர்மசீலைஷ்ச சப்தபிர் தாரியதே மஹி அப்படின்னு ஒரு அற்புதமான ஸ்லோகம். கோபிஹி வேதைஷ்ச விப்ரைஷ்சன்னு முதல்ல பசுக்களினாலே இந்த பூமி ரட்சிக்கப்படுறதுன்னு சொல்றார். பசு ரட்சிக்கிறது இந்த பூமியை, கோக்கள் கோமாதா ரட்சிக்கிறா. கவா மங்கேஷு திஷ்டந்தின்னு அதனோட சமஸ்த தேவதைகளும் வாசம் பண்றா. ஒரு வீட்டில் கிரகப்பிரவேசம் பண்ணுறோம், ஒரு ஆலய பிரவேசம் பண்ணணும்னு சொன்னால் முதல்ல பசுமாடு உள்ளே போன பிறகுதான் நாமளே உள்ளே போகணும். யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் ஆற்றுல அந்த பசுக்கள் நிறைய செல்வமாக வச்சுருந்தோம். இது நாம் நம்முடைய கிரகப்பிரவேசங்களை பண்ணிட்டோம். இப்போ அப்பார்ட்மெண்ட்டுன்றோம், ஃப்ளாட்டுன்றோம், சின்ன ரூம்ன்றோம், கீழே சொந்தம் இல்லை, மேலே சொந்தம் இல்லை, பக்கத்தில் சொந்தம் இல்லை. யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு இடத்துல பசுவை வச்சுருக்கார், அதுக்கு 500 ரூபா கொடுக்கறதுக்கு மூக்கால் அழுதுன்னு இருக்கும். அந்த பசு 2வது ஃப்ளோர் வராது, 3வது ஃப்ளோர் வராது. மாடியிலேருந்து கீழே இறங்கி சம்பிரதாயத்துக்கு ஒரு குங்குமத்தை தடவிட்டு போகிறோம், ஒரு வாழைப்பழத்தை கொடுத்துட்டு போகிறோம். அந்த செல்வம் வீட்டுக்குள்ளே வந்து நமக்கு ரட்சணம், நமக்கு ஒரு அனுகிரகம் பண்ணித்துனா எப்படித்தான் இருக்கும். நான் இது பொதுப்படையாக சொல்லக்கூடிய விஷயம். பசுவினால வேதம் ரட்சிக்கப்படுறது, வேதத்தினால பிராமணன் ரட்சிக்கப்படுறான், பிராமணனால சத்தியம் ரட்சிக்கப்படுறது. கோபிர் வேரேஷ்ச விப்ரேஷ்ச சதீபிகி, அந்த பதிவிரதையான பெண்கள் ரட்சர்கள், சத்தியத்தை பேசுபவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், நல்ல கொடையாளிகள் ரட்சிக்கப்படுகிறார்கள், தர்மானுஷ்டான பரர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள்னு சப்தபேர் தாரியத்தை மகின்னு இந்த 7 பேர் பூமியை ரட்சிக்கிறார். இது 1 by 1 பர்வ கிரமத்தில் பார்க்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கணும். இந்த 7 பேர் சேர்ந்து பூமியை காப்பாற்றுறான்னா அதில் முதல்ல நிற்கிறது எது தெரியுமா? பசுக்கள் தான். எப்போ நாம் அதை ஒதுக்கி வைக்க ஆரம்பித்தோமோ, எப்போ அதனுடைய பெருமை தெரியாமல் ஆரம்பித்தோமோ, நம்ம செல்வத்தை நாம் விட்டோமோ. இப்போ சொந்தங்களையெல்லாம் விட்டுன்னு இருக்கோம். எது சொந்தம் எது செல்வம் தெரியாமல் 10 அப்பார்ட்மெண்ட் வாங்கி வச்சுருக்கோம். ஆனால் நம்மளால் ஒரு பசுவை ரட்சிக்க முடியறதில்ல. இடம் இல்லை, வசதி இல்லை, காலம் இல்லை, மனசு இல்லை. என்ன பண்ணுவோம்? கோசாலைக்கு போய் அந்த பசுமாட்டுக்கு முட்டை ஒரு ஆத்திகிரியை ஒரே நாளில் மொத்தமாக கொண்டு போய் கொடுத்து அது சமப்படும்படி வச்சுட்டு வந்துடுறோம். நம்ம அதில் சார்தாதிகள் வந்ததுன்னா உடனே கோசாலைக்கு போய் நாம் தானம் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. நம்மால் முடிந்த அளவிற்கு கோ சம்ரக்ஷணம்ன்றத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. முதல்ல இல்லத்திற்குள்ளே எச்சல் தீட்டு வராமல் இருப்பதற்கு சாணத்தை உபயோகிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பசும் சாணத்தின் மகிமை வேறு எதற்கும் கிடையாது.
நீங்கள் நினைக்கிற மாதிரி விஷயம் இல்லை. அதுவும் இந்த ஜெனரேஷனுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியுமா? அடியன் வேடிக்கையாக சொன்னால் ஆனால் விபரீதமாக கொடுத்து அமேசானில் ஆர்டர் பண்ணால் தான் ஆத்துக்கே வரட்டி வருது. இது என்ன விபரீதம், இது எவ்வளவு பெரிய அனர்த்தம். இதெல்லாம் புரிந்து வெறும நம்ம கூச்சல் போட்டுண்டு கோஷம் போட்டுண்டு ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் எப்போ ஏற்பட்டவாள் தெரியுமா, எங்களுக்கெல்லாம் பசுமாடு எவ்வளோ தெய்வம்னு சும்மா வெத்து பேச்சு பேசக்கூடாது. பசுவை ரட்சித்தல் என்றால் பசுவினுடைய அனைத்து பொருட்களையும் நாம் உபயோகிக்க வேண்டும். குறிப்பாக பசும் சாணத்தினாலே இல்லத்தை முழுக வேண்டும். பசும் சாணத்தினாலே சாப்பிட்டவுடன் எச்சல் பெரட்ட வேண்டும். இதெல்லாம் நான் சொன்னால் ஏற்கனவே நீங்கள்லாம் சதுபதேசம் கேட்க மாட்டேன், இது சுத்தமாக கேட்க மாட்டேன். அது இல்லாது அந்த எச்சல் உள்ள வந்தது கோமாதாவுடைய அனுகிரகம் இல்லை. இது ராஜ்யத்திற்கே பெரிய அனர்த்தத்தை ராஜ்யத்திற்கே பெரும் கேட்டை விளைவிக்கக்கூடியது. வெறும் ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துக்கோ வீடியோ எடுத்து கொடுத்துக்கோ ஒரே நாள் கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கோ அது வாலில் மஞ்சள் குங்குமம் தடவுறது மட்டும் நமக்கு முக்கியம் இல்லை. நாம் எப்பொழுதுமே அந்த பசுமாட்டினுடைய பெருமைகளை உணர வேண்டும். அதுதான் ஹிந்து தர்மத்தின் ஆதாரமே பசுக்கள் தான். ஆகையால கோ சம்ரக்ஷணம் என்பதனுடையதான சித்தாந்தத்தின் தெளிவை அடைந்து நாம் கோஷமிட்டோமேயானால் கோவிற்காக கோஷமிடுவது என்பது பொருளுடைத்ததாக இருக்கும். ஸ்ரீமதே வாத்சஸ்ய கிருஷ்ணமாரி மகாதேசிகாய நமஹ.